நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். Let's all read together the promise that God has given us for this month, Proverbs chapter 28 and the second part of verse 5. கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். But those who seek the Lord understand it fully. கடந்த வாரத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். In the last week God spoke to us. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். First seek the kingdom of God and his righteousness. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். Then all these things will be added unto you. அவருடைய ராஜ்யம் எது? What is the kingdom of God? மற்றவர்களுக்கு உதவி செய்வதும், to help those in need, மற்றவர்களுக்காக ஜெபிப்பதும், to pray for them, மற்றவர்களுக்காக உபவாசிப்பதும் தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறது. To intercede and pray for others is the kingdom of God. மற்றவர்களுக்கு தெரிந்த வண்ணமாக நாம் ஜெபிக்க கூடாது, உதவி செய்ய கூடாது, உபவாசிக்க கூடாது. We should not pray for others and help others openly. உங்கள் ஜெபமானாலும் உபவாசமானாலும் அல்லது உதவி செய்கிற எந்த ஒரு காரியமானாலும் அது கர்த்தருக்கு மாத்திரமே அறிந்ததா இருக்க வேண்டும். To help others in need, to pray and to fast for others should be only known to God. அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னார். To also mean that seek the righteousness of God. அவருடைய நீதி எது? What is the righteousness? பரிசுத்தமாய் வாழ்வதுதான் அவருடைய நீதி. To live a holy life is the righteousness of God. அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறது தான் நீதி. To have faith in God is his righteousness. இந்த இரண்டையும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது, when we seek the presence of God, both these things, the kingdom and his righteousness, அதோடு கூட இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். Along with this, God is able to give us the blessings in this world. ஏனென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. Because the kingdom of God is not just eating and drinking. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிங்கள் என்று சொல்லியிருக்கிறார். It is said that do not worry about anything but commit everything in prayer and petition to God. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், புசிப்போம், குடிப்போம் என்று கவலை கொள்ளாதபடி, do not worry about what you will eat and what you will drink and what you will clothe. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். But seek the kingdom of God and his righteousness. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? But today what is God willing to show us? அந்த 5ஆம் வசனத்தின் நடுப்பகுதி இப்படியே சொல்லுகிறது. The middle part of the 5th verse says, கர்த்தரை தேடுகிறவர்களோ, but those who seek the Lord, கர்த்தரை தேடுகிறவர்களோ, but those who seek the Lord, எப்படி தேட வேண்டும்? how should we seek God? அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேட வேண்டும். We should seek him when he can be found. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். We should ask him, call him when he is near. ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சகல காரியங்களும் அறிந்து கொள்வார்கள் என்று இந்த மாதத்தில் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். Lord, you have promised us those who seek the Lord will understand it fully. தேவனை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுவதுதான் கர்த்தரை தேடுகிற காரியம். To seek the Lord means to seek him when he can be found. இதை ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். We read this in Isaiah chapter 55 and verse 6. அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். Seek the Lord while he may be found. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Call on him when he is near. பலர் புரிந்து கொள்ளுகிற இந்த வார்த்தையின் வசனம் வியாக்கியானம் எப்படியா இருக்கிறது என்று சொன்னால், the interpretation that many people give for this verse is, நான் போகிறேன், I'm going, நான் போகிற பாதையிலே, and the path that I walk, அந்த சமயத்தில் என்ன வெளிப்படுகிறதோ அப்பொழுதுதான் நான் கர்த்தரை தேடுகிறேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். whatever is revealed unto me in that path, that time I will seek the Lord. சிலர் சொல்லுகிறது, some people say, என் கண்களுக்கு முன்பாக தேவன் தோன்ற வேண்டும், அப்பொழுது நான் அவரை தேடுவேன். God should be revealed before my eyes, then I will seek him. சிலருடைய காரியங்கள் அவரை கண்டடையத்தக்க சமயம் என்பது, according to other people, they say the time that to seek the Lord means, டிராவல்ல போறோம், நம்முடைய டிராவல்ல நம்ம மெசேஜ் கேட்டுட்டு ஆராதனை பண்ணிட்டு பாட்டு போடுறது அது இரண்டாக இருந்தாலும் முதலாவது தேவனுடைய சமூகத்தை நாம் தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். many people while traveling we praise and we listen to the word of God, that is secondly, but the first is to seek the presence of God. நான் வீட்ல இருந்தே கர்த்தரை ஆராதிச்சுக்கிறேன், தேவனை துதித்துக் கொள்ளுகிறேன், அதுவும் தவறான ஒன்று. It is also wrong to say that I will just stay at home and praise and worship God. அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுவது என்பது, to seek the Lord while he may be found means, அவருடைய சமூகத்திலே வந்து தேட வேண்டும். to seek him in his presence. அவரை நெருங்கி இருக்கிற சூழ்நிலையின் அனுபவத்துக்குள் நாம் கடந்து வர வேண்டும். to be into the presence
presence of God when he is near and close. அதை கற்றுக் கொடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் என்று சொன்னால், To teach us about this, what God wants to say is, உம்முடைய சமூகத்தையும் நெருங்கி வருகிற சூழ்நிலை எனக்கு எப்பொழுது வரும் என்று சொன்னால், to come into an intimate presence of God means, கர்த்தரை முழு இருதயத்தோடு யார் ஒருவர் தேடுகிறார்களோ அவர்கள்தான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேட முடியும். one who seeks to and desires the Lord with their whole heart can seek the Lord fully. இரண்டாவது, நான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், Second thing why we should be seek the Lord when he can be found is, என் வாழ்க்கையிலே நான் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கர்த்தரை தேட வேண்டும். to thrive and to flourish in my life I should seek the Lord. இந்த ரெண்டு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு விளக்கமாய் சொல்லி கொடுப்பாராக. May God teach us about this in, நாம் ஜெபத்தோடு கேட்போமாக. let us all listen to it in a ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடு உம்மை தேடவும், Lord, with my whole heart I should seek you, நான் பிழைத்திருக்கும்படியாக உம்மை தேடவும் எனக்கு கிருபை தாரும். that I should be thriving that and seek you, Lord. இதுதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுகிற ஒரு காரியம். This is what it means to seek the Lord while he may be found. எப்படி முழு இருதயத்தோடு தேடுவது? How can we seek the Lord when with the whole heart? அறகுறையாய் தேடுவதல்ல, Not with a partial heart, ஏதோ பட்டும் படாதபடி தேடுவதல்ல, not with in parts. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தேவனுடைய சமூகத்திலே வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்கு வருவது மாத்திரமல்ல, Not just on Sundays bringing the Bible and coming to church. சில நேரங்களில் பிரச்சனை வரும்பொழுது கர்த்தரை தேடுவது, இது அல்ல. Not only to seek God when we face problems. எடுத்து வாசிப்போமாக. ஜெரமையா சாப்டர் 29 verse 12 to 14. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12 நாம் வாசிப்போமாக. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுகிறீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், What God says here is நம்முடைய சிறையிருப்பை மாற்றவும், to turn back our captivity, மீண்டும் அதே ஸ்தானத்திற்கு அதே ஸ்தலத்திற்கு நிலை நிற்க செய்யவும், to gather us back to the same place, முன்பு இருந்த நிலையிலே உங்களை கர்த்தர் நிலை நிறுத்துவதற்கு, to make you firm in the same place as நீங்கள் you முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவீர்கள் என்று ஆனால், if you seek the Lord with your whole heart, அவரை தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிக்கப்படுவீர்கள். then you will find him when you call upon him. என்னை தேடும் பொழுது நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். When you seek me you will find me. எப்படி ஆண்டவரை தேடணும்? How should we seek God? அதே வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். In the same verse God அப்பொழுது says, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு then you will come together and pray, என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர் என்று சொன்னால், and if you plead with me, உங்களுக்கு நான் செவி கொடுப்பேன். and I will open my ears to you. ஆண்டவருடைய பிரதானமான திட்டம் என்ன? What is the great plan of God? அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், What is the purpose of God? அவரை ஆராதனை செய்வதற்காக தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். God has created us to praise and worship him. தேவன் அவரை தொழுது கொள்வதற்காக தான் கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் தேவன் தந்திருக்கிறார். God has given us life and wellness to praise and worship him. தேவன் மனிதனை படைத்த நோக்கமே அதற்காக தான். The reason why God created man is this. அவரை தேடும் பிள்ளைகள் தொழுது கொள்வார்கள். Those who seek God will worship him. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவரை ஆராதனை செய்வார்கள். Those who look unto him will praise him. எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கின நோக்கம் என்னவென்று சொன்னால், The reason why God delivered people from his தேவனை தொழுது கொள்வதற்காக தான், to praise God. அவரை ஆராதனை செய்வதற்காக தான் கர்த்தர் எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கினார். To worship God is why God delivered people and brought them from ஆண்டாண்டு Egypt. காலமாக நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள். For many years you were enslaved. வேலை செய்து சோர்ந்து போயிருக்கிறீர்கள். You have worked hard and tired. உங்களை ஆராதனை செய்வதற்காக அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறேன். I am going to deliver you so you will worship me. இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஏன் ரட்சித்திருக்கிறார்? Today why has God saved us? ஏன் ஆண்டவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றியிருக்கிறார்? Why has he turned us as the children அவரை of God? தொழுது கொள்ளவும் அவரை ஆராதனை செய்யவும். To praise and to worship him. மோசேக்கு ஆண்டவர் சொன்ன பொழுது, When God told Moses, நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், you will worship God in this mountain. இதுதான் நான் உன்னை அழைத்த அழைப்பின் திட்டமாய் அடையாளமாய் இருக்கிறது. This is the purpose why I have called you. நான் கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய ஜனம் என்று சொல்லுகிறோம். We say we are the children of God.
அதனுடைய அடையாளம் என்ன? What is the sign of this? அவருடைய சமூகத்திலே வந்து தொழுது கொள்வதுதான். That we come into his presence and worship him. அன்று மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், இது உனக்கு நான் அழைத்த ஒரு அழைப்பின் அடையாளமா இருக்கிறது. This is a sign that I have called you, Moses. இந்த மலையிலே வந்து நீங்கள் ஜனங்கள் எல்லாம் தொழுது கொள்ளும்படி நான் செய்வேன். I will make sure that you and your people will come on this அப்பொழுது mountain. எல்லா ஜனங்களும் கர்த்தரை தொழுது கொள்வார்கள். Then all people will worship God. எல்லா ஜாதியாரும் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். All tribes and nations will see the glory of God. அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற இடத்திலே அவருடைய வல்லமை காணப்படும். Wherever his name is praised, there will be the power of God revealed. இந்த நாளிலே உலகம் முழுவதும் பெந்தேகோஸ்தே நாள் என்று செலிப்ரேட் பண்ணுகிறார்கள். Today all over the globe it is celebrated as a day of Pentecost. ஏன் இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் ஆக இருக்கிறது என்று சொன்னால், Why this day is important is, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே லேவியராகமத்திலே ஆண்டவர் சொன்ன காரியங்கள் 23ஆம் அதிகாரத்திலே in Leviticus chapter 23, whatever God has said is, பரிசுத்த நாளை நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னார். you should consecrate this day as a holy day. எப்பொழுதெல்லாம் அவர்களை பரிசுத்த சமூகத்திலே வந்து தேவனை ஆராதிக்கிறார்களோ, Whenever they come into the presence of God and worship this, அது celebrate தேவன் அவர்களுக்கு கட்டளையாய் கொடுத்த ஒன்றாய் இருந்தது. it was a command from God. அதன் பிறகு தொடர்ச்சியாக 7 வாரங்கள் அவர்கள் கர்த்தரை தேவனை தொழுது கொள்ள வேண்டும். They should worship God the following 7 weeks. 49 நாட்கள் முடிந்த பிறகு, After 49 days is over, 50வது நாளிலே on the 50th day, மீண்டும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். again God gave them a command. நீங்கள் போஜன பலியை செலுத்த வேண்டும் என்று சொல்லி, You should offer the first fruit offering. இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கும் அங்கு கூடியிருந்தவர்களுக்கும் செய்த ஒரு காரியமா இருக்கிறது. This is what Jesus did for him, for the disciples there. அப்போஸ்தலர் நடபடிகளின் முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, When we read in the Acts chapter 1 verse 3 to 8, அவர் பாடுபட்டு கொலை உண்டு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய ஜனங்களுக்கு தரிசனமாகி, after he suffered and died and resurrected, when he was revealed unto the people, அநேக காரியங்களை அவர்களுக்கு எடுத்துரைத்து, he spoke unto them many things. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, When you pray, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கேட்கிற காரியத்திற்கு whatever you intercede unto God for, அவர் உங்களுக்கு கட்டளையிடுவதற்கு, for him to command you, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். when the Holy Spirit comes upon you, you will receive power. பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எல்லாருக்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். You will be witnesses unto the end of all the days of the earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைதான் அந்த இடத்திலே வலியுறுத்த விரும்பினார். This is what Jesus wants to emphasize here. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு, After Jesus was resurrected, 7 வாரங்கள் கழிந்த பிறகு, after 7 weeks were over, 50வது நாளிலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். on the 50th day they all came together in one spirit. நாம் எரேமியாவிலே 29ஆம் அதிகாரத்திலே வாசித்த பொழுது, When we read in Jeremiah chapter 29, அவர்கள் கூடி வந்து தேவனுடைய சமூகத்திலே தொழுது கொண்டு விண்ணப்பம் பண்ணினார்கள். they gathered together and praised and pleaded with God. அப்பொழுது நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்னார். Then I will listen to their cry. இன்னைக்கு நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே வந்து துதித்து ஆராதனை செய்து விண்ணப்பிக்கிறோமோ, Today whenever we come into the presence of God and we pray and plead with him, அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். every instance God is able to bless us. அன்று ஒரு முக்கியமான ஒரு நாளாய் காணப்பட்டது. That day was considered to be an important day. சீஷர்களும் சில ஸ்திரீகளும் அவர்களோடு கூட 120 பேரும் ஒரு இடத்திலே கூடினார்கள். The disciples and some women and 120 people were gathered there. இயேசு அவர்களுக்கு சொன்ன காரியம், Jesus told unto them, நான் போய் ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். I will go and send you a comforter. இவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். They were in fear and hiding. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டு கூடி வந்த பொழுது, But when they came with one spirit in the presence of God, வசனம் சொல்லுகிறது, the verse says, பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தை முழுவதும் நிரப்பினார். the Holy Spirit filled the entire place. ஆண்டவர் வருகிற இடத்திலே பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். Wherever God comes, God gives us an experience of the Holy Spirit. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. Then there was a sound trumpet like the wind of blowing. அவர்கள் உட்கார்ந்த இடம் முழுவதும் அது அசைந்து நிரப்பிற்று. It filled the entire place that they were sitting. 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, In verse 4 it அவர்கள் says, எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, everybody was filled with the Holy Spirit. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். They were filled and they began to speak in tongues according to what the Spirit enabled இதுவரைக்கும் them. பயந்திருந்தவங்க
Till now they were afraid. அதுவரைக்கும் திகைத்து நடுங்கி இருந்தவர்கள் Till now they were shivering and in fear. ஆண்டவருடைய வல்லமையின் அனுபவத்துக்குள் அவர்கள் கடந்து வந்த பொழுது When they came into the presence of knowing the Holy Spirit, ஜனங்கள் எல்லாரும் வியப்படைந்தார்கள். all the people were filled with amazement. 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது When we read from verse 9, அங்கே கூடியிருந்த எல்லா ஜனங்களும் சொல்லுகிற ஒரு காரியம், all the people who were gathered there were telling, அந்த வசனத்தை வாசிங்க, எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியும் என்று சொன்னார்கள். we hear them declaring the wonders of God in our own tongues. They were amazed and perplexed and asked one another, what does this mean? தேவனை நோக்கி அங்கே ஆராதிக்கவும் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கவும் அவர்கள் வந்தார்கள். They came unto God to pray and to praise him. நாம் ஒருமனப்படும் பொழுது, When we come with one spirit, அல்லது முழு இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்திலே வரும் பொழுது, but when we come with a whole heart into the presence அதுதான் of God, தேவனை கண்டடையத்தக்க சமயமா இருக்கிறது. that is the time when we should seek God. ஆண்டவர் அந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். God filled the entire place with the Holy அந்த Spirit. ஒரு கலக்கம் உண்டானது. Then there was a big shaking. இவர்கள் எல்லாரும் கலிலேயாவரும் யூதர்களுமா இருக்கிறார்கள். These people are Jews and Galileans. ஆனால் இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷை பேசுகிறது என்ன? Then how is it that they are speaking our native language? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துகிறார். God will show wondrous things in the children நீங்கள் of அவரை His God. கண்டடையத்தக்க சமயத்திலே முழு மனதோடு நீங்கள் தேடுவீர் என்று சொன்னால், If you seek God when He can be found with your whole heart, அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை நோக்கி விண்ணப்பிக்கும் பொழுது, when you plead and you pray unto God, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்குகிறார். God will make every imperfect thing in அங்கே our life perfect. 120 பேரும் பயந்திருந்தார்கள். The 120 people were ஆனால் scared. கர்த்தருடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்ட பொழுது வெவ்வேறு பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். But when they were filled with the Holy Spirit, they spoke in different அதன் tongues. பிறகு அவங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. Then there was a big change in their lives. அதுவரைக்கும் பயந்து ஒளிந்து இருந்தவர்கள், Till now they were in fear. ஆனால் அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். But after that they went around preaching the word of God, and கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றவும், God will turn our captivity நம்முடைய அதே ஸ்தானத்திற்கு மீண்டும் வரும்படியாகவும், to bring us back into the same place. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. We need the power of the Holy Spirit அன்று greatly. பேதுரு அந்த 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, When we read in the 2nd chapter, 43ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், in verse 43, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. everybody were filled with fear. அப்போஸ்தலர்களிலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. Because of the apostles, many wonders and signs happened. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகல காரியங்களையும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். God gave them grace that the believers together had everything in common. அன்று மாத்திரம் 3000 பேர் ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார். God gave grace that only on that day 3000 people were saved. நாம் தேவனை தேடும் பொழுது, When we seek God, நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, when we praise God, நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, when we pray unto God, கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்தை நிரப்பினது. the power of the Holy Spirit filled that ஒரு place. பெரிய இடி முழக்கம் உண்டாயிற்று. There was a great thunder. அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டானது. There were signs and wonders happening ஆண்டவரே, there. நான் முழு இருதயத்தோடு தேட வேண்டும். Lord, I should seek you with a whole heart. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுவது என்பது To seek God when He may be found means விடுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. it might give you deliverance. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். We see a situation in Acts chapter 12. அப்பொழுது பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். Peter was imprisoned in a prison. வசனம் சொல்லுகிற சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். The church prayed fervently for Peter. எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, Where there is a one spirit, எங்கே முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறார்களோ, when they seek God with one heart, whole heart, அங்கே சகலவித நன்மைகளும் அற்புதங்களும் நடைபெறும். there are many kinds of signs and wonders and miracles அங்கே will happen. சிறைச்சாலையில் இருந்த பேதுருவை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். God delivered Peter who was imprisoned there. ஒரு தூதனை அனுப்பி அங்கிருந்து சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். He sent an angel to deliver and bring Peter back. பேதுரு ஒரு சொப்பனத்தை காண்கிறது போல இருந்தார். Peter was like he was in a trance seeing a vision. ஆனால் வெளியே வந்த பிறகுதான் தெரிந்தது இதெல்லாம் உண்மையான ஒரு காரியம் என்று சொல்லி. But only after he came out of the prison he realized it was the இன்னைக்கு reality. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு Today for Holy Spirit to fill us, நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். we should seek God with the whole
whole heart. அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுவது என்பது To seek God when he may be found means அவரை தொழுது கொள்வதும் அவரை நோக்கி ஜெபிப்பதுமே. to praise and worship him and to pray unto him. இரண்டாவது அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுவது என்பது Secondly, to seek him when he may be found means ஆமோஸ் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். we see in Amos chapter 5 repeatedly one thing. நாம் இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், If we have to live on this earth, நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொன்னால், if we have to thrive on this நாம் earth, கர்த்தரை தேட வேண்டும். we should seek God. நான் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் எனக்கு சம்பளம், Today if I go to work only I will receive salary. இந்த நான் பிசினஸ் செஞ்சாதான் எனக்குள்ள ஒரு முன்னேற்றம் வரும். Only if I do this business I will have some அது எல்லாம் blessing. இந்த சரீர பிரகாரமான காரியத்திற்கு. All that is necessary for this ஆனால் body. நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆத்துமா, நம்முடைய உள்ளான ஆத்துமா நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை தேட வேண்டும். But if our inner man should thrive, we should seek God. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7, 14 வசனங்களிலே மீண்டும் மீண்டும் பார்க்கிற ஒரு வார்த்தை. In Amos chapter 5 verse 4, 7 and 14 we repeatedly see கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லி. it is said that seek God and seek God. அப்படி கர்த்தரை தேடும் பொழுது When we seek God in such a way, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பிழைக்க செய்ய கிருபை தருகிறார். God is able to make us thrive and flourish. நம்முடைய ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படி செய்கிறார். He will make our lives and our souls complete. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை அடையும்படி செய்கிறார். He will give us blessings. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக கர்த்தர் மாற்றுகிறார். He is able to perfect every imperfect thing in our life. இன்று நம் பலர் எதை தேடுகிறோம்? Today many of us are எனக்கு எங்க seeking நன்மை உண்டாகும், யாரிடத்தில் நன்மை வரும் என்று சொல்லி அதை தேடி ஓடி அலைகிறோம். where and who will give me good things is what we search ஆண்டவரே, always. குடும்ப உறவுகளும் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களும் நிலை பெற வேண்டும் என்று சொன்னால், To have a good blessing in our lives and in families and relationships, ஆண்டவரே நான் கர்த்தரை தேடுகிறவனா இருக்க வேண்டும். I should be a person who seeks God. அப்பொழுதுதான் பிழைக்க முடியும். Only then I will be able to thrive. உங்க குடும்பத்துல உறவுகள்ல சொல்லலாம், Many of your relatives may say, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரலனா, இந்த ப்ரோகிராமுக்கு வரலனா நீங்க உங்க உறவுல இருந்து நீங்க துண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. if you don't come for this function you are no more related to அப்படி me. ஒருபோதும் நடக்காது. It will never happen, என்று சொன்னால் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பது நம்முடைய ஆண்டவர். because God is the one who gives you உங்களை life. பிழைக்க செய்வது நம்முடைய ஆண்டவர். God is the one who makes you thrive. அதனால தான் 5, 6 வசனங்களிலே ஆண்டவர் உணர்த்துகிறார், That is why in verse 5 and 6 God says, பெத்தேலை தேடாதிருங்கள், do not seek Bethel, கில்காலை சேராதிருங்கள், do not go to Gilgal, பேர்சபாவுக்கு போகாதிருங்கள், do not journey to Beersheba, கர்த்தரை மாத்திரம் தேடுங்க, but seek only God, அப்பொழுது பிழைப்பீர்கள். then you will live. இன்னைக்கு நம்ம போற ஒரு வேற இடத்துல போனா எனக்கு நன்மை கிடைக்கும் தேடி போகிறோம். We seek many other places and thinking that we will receive good things. இந்த இடத்துல போனா எனக்கு நன்மை வரும் என்று நாம் அலைந்து திரிகிறோம். We go around searching for some ஆனால் ஆண்டவர் places. தெளிவாய் சொல்கிறார், கர்த்தரை மாத்திரம் தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். But God very clearly says, seek only God, then you will live. ஏன் ஆண்டவர் ஆமோஸின் மூலமாய் இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், The reason why God is saying these things to Amos is, ஆபிரகாம் குடியிருந்தது பேர்சபா, Abraham lived in Beersheba, யாக்கோபு தரிசனமான ஒரு இடம் பெத்தேல், Jacob had a vision in Bethel, யோசுவா ஆண்டவருக்கு தரிசனமான ஒரு இடம் கில்கால். Joseph had a vision in Gilgal. இன்னைக்கு இந்த 3 இடத்துலயும் நம்ம என்ன பண்றோம்? இது போல ஒரு 3 ஸ்தலத்தை நம்ம வெச்சுக்கிறோம். We have similar places like these 3 places. ஆண்டவரே, பேர்சபாவுக்கு போனா எனக்கு விடுதலை கிடைக்கும். Lord, if I go to Beersheba I will receive பெத்தேலுக்கு போனா deliverance. எனக்கு நன்மை கிடைக்கும். If I go to Bethel I will receive அல்லது blessings. கில்காலுக்கு போனா எனக்கு விடுதலை கிடைக்கும். Or maybe if I go to Gilgal I will receive deliverance. ஆனால் எந்த இடத்துக்கும் போனாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க தேடி அவரை நோக்கி பார்த்தால் தான் பிழைப்பீர்கள். But no matter whichever place you go, only if you seek God you will live. அன்று யாக்கோபு அவன் தனியாய் போகும்போது கோலும் கையுமாய் அவன் தனியாய் கடந்து போனான். Jacob when he went first, he went with a rod and alone. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, When we read in Genesis chapter 28 verse 13 to 14, ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமாய் சொன்ன வார்த்தை, when God came in a vision to Jacob and நான் says, நீ படுத்திருக்கிற இந்த பூமி உனக்கு நான் சொந்தமாய்
தருவேன். I will give you this land that you உனக்கு are கொடுப்பது மாத்திரமல்ல உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொன்னார். not just to you but to your descendants I will give. இந்த ஜனத்தை பூமியின் தூளாகவும் உனக்கு மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து உன்னுடைய சந்ததி பரவும் என்று சொன்னார். He said not just for this like the sand of the earth from the north to the south. நான் சொன்ன இந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். The word that I have said will be fulfilled definitely. மீண்டும் இந்த தேசத்திற்கு உன்னை கொண்டு வருவேன். I will definitely bring you back to this land. நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். He said I will not leave you until I have fulfilled what I have promised you. அப்பொழுதுதான் யாக்கோபு அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். That is when Jacob names this place as Bethel. 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். When we read in verse 19. கர்த்தர் தரிசனமான அந்த இடத்திற்கு அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். He called that place Bethel. அன்னைக்கு கர்த்தரை தேடினதுனால ஆண்டவர் அந்த தரிசனமாய் அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை தந்தார். Because he seeked God that day, God came in a vision and gave him this promise. நீங்கள் கர்த்தரை தேடி வருகிற ஸ்தலத்திலே அவர் உங்களுக்கு தரிசனமாகி உங்களுடைய சந்ததியானாலும் சரி உங்களுடைய வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் சரி அவர் தர பிழைப்பூட்ட கர்த்தர் நமக்கு நன்மை தர போதுமானவராய் இருக்கிறார். At the same exact place where you seek God, God is able to bless you and for you and your descendants and for your families and all other blessings. ஆபிரகாம் காலத்திலே துறவுகள் எல்லாவற்றையும் மூடி போட்ட பொழுது when in the days of Abraham and they closed all the wells, ஈசாக்கு அந்த துறவுகள் எல்லாம் மீண்டும் தோண்டி எடுத்த பொழுது தண்ணீர் வந்தது. when Isaac dug up it again there was water. அந்த துறவுக்கு சில இடங்களிலே அவன் ஒவ்வொரு பெயரை விட்டான். He named all these wells in some places. ஒரு பெயர் விட்டார், அது பேசோபாவாய் மாறினது. when he named one place as Beersheba. இன்னைக்கு ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஆண்டவரே திறப்புகள் திறக்கப்படும் பொழுது Lord, today when blessings open in our lives, ஆண்டவரே எங்களுக்கு அது பேசோபாவாய் மாறுகிறது. it turns to be Beersheba சில for நேரத்துல us. நாங்க அதையே நம்பி தேடிட்டு இருக்கிறோம். Sometimes we rely on these things இல்ல and ஆண்டவரே look for நாங்கள் that. கர்த்தருடைய சமூகத்தையே தேட வேண்டும். No, we should seek the presence of அதனால தான் God. ஆண்டவர் சொல்ற பேசோபாவுக்கும் போக வேண்டாம். That is why God says do நீங்க not go. பெத்லெஹேம் தேடாதீங்க. Do not go into Beersheba or Bethel. கில்காலுக்கும் போகாதீருங்க. Do not go into Gilgal also. 40 வருஷம் கர்த்தர் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்து நடத்தி வந்தார். God fed Israelites for 40 years in the desert. யோசுவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்த பொழுது When Joshua prayed unto God கர்த்தரை நோக்கி பிழைப்பதற்காக தன்னுடைய ஜனத்திற்காக விண்ணப்பித்த பொழுது on behalf of his people to live, he யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9 12 வசனங்கள் வரை குறித்துக் கொள்ளுங்கள். Mark Joshua chapter 5 verse 9 to 12. தேவனுடைய பிள்ளைகள் அங்கே தேவனை தேடின பொழுது When the children of God seek God that day, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தைகளையும் கர்த்தர் புரட்டி போடுகிற ஒரு ஸ்தலம் இருக்கும். there might be a place in our lives where God rolls away every reproach in our lives. 10ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்திலே அந்த பலனை புசிக்கும் நாள் வரை 40 வருஷம் அவர்களுக்கு கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். God gave manna until the day that he promised that his children would reach Canaan. கர்த்தர் என் நிந்தையெல்லாம் மாற்றி விட்டார். God removed all their என் reproach. சூழ்நிலையெல்லாம் மாற்றி விட்டார். He turned away every ஆகவே situation. நான் கில்காலுக்கு போன என் கர்த்தர் என் நிந்தையை மாற்றுவார் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். Do not think that so if I go to Gilgal God நீங்கள் will remove. பிழைத்திருப்பதற்காக கர்த்தரை மாத்திரம் தேடுங்க. For you to live seek only God. ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அதை தான் நிறைவேற்றினார். Whatever God has promised his children he fulfilled it. அந்த இடத்திற்கு வரும் வளவும் ஆண்டவர் அவர்களை மன்னாவினால் போஷித்தார். Until they came unto this place God fed them with ஆனால் manna. அதன் பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணின அந்த நன்மை அவர்கள் புசிக்க தொடங்கினார்கள். But after that whatever God had promised was fulfilled in இன்னைக்கு their எங்க lives. வாழ்க்கையில நாங்கள் பிழைத்திருக்கணும்னா Today if we have to live கர்த்தரை மாத்திரம் தான் தேடணும். we should only seek God. ஆண்டவரே பெத்தேலுக்கோ பேர்சபாவுக்கோ கில்காலுக்கோ போகாதபடி That we should not go to Bethel, Gilgal or Beersheba. ஆண்டவரே உம்மை தேட எங்களுக்கு கிருபை தாரும். Give us grace that we will seek you. முழு இருதயத்தோடு தேட கிருபை தாரும். Give us grace that we will seek you with the whole heart. சென்னை கொட்டிவாக்கம்
ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41